தமிழ்நாடு முழுக்க ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் வந்து போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. என்ன கோரிக்கையை முன் வச்சு இந்த போராட்டம்? எதுக்காக இப்போ திடீர்னு போராட்டம்? எலெக்ஷன் நெருங்கிறதுனால ஏதாவது கோரிக்கையை முன்வைக்கணும்னு நினச்சி இப்போ ஆரம்பிக்கிறாங்களா, இல்லை உண்மையிலுமே அவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கா? எதுக்காக இந்த போராட்டம்? வேலைநிறுத்த போராட்டத்தினுடைய மையமான கோரிக்கை என்னவென்று சொன்னால், 2013ஆம் ஆண்டு போடப்பட்ட மீட்டர் இன்றைக்கு 2026 2013இல் போடப்பட்ட அதே மீட்டரை வைத்துக்கொண்டு இன்றைக்கு 2026லும் அதே பயண கட்டணத்தில் ஒரு ஆட்டோ தொழிலாளியோ கால் டாக்ஸி தொழிலாளியோ வாழ முடியுமா? முடியாது. இதனால் பேரம் பேசி பயணிகளை ஏற்ற வேண்டிய நிலைமை வருகிறது. இதனால் பேரம் பேசும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, வாக்குவாதங்கள் வருது. நீ மனசாட்சியே இல்லாமல் கேட்குறிய, தோ இருக்கிற இடத்துக்கு இவ்வளோ கேட்குறிய என்றெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் வருது. இதே மீட்டர் திருத்தப்பட்டு கேரளாவில் கர்நாடகாவில் இருப்பதை போல மீட்டர் திருத்தப்பட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு, இன்றைக்கு இருக்கக்கூடிய விலைவாசிக்கு ஏற்ற வகையில் அந்த மீட்டர் திருத்தப்பட்டால் வாக்குவாதமே கிடையாது, பேச்சே கிடையாது. உட்கார போறாங்க, மீட்டர் போட போறாங்க, ஓட்டுநர் எடுத்துட்டு போய் இறக்கி விட போறாரு, எவ்வளவு மீட்டர்ல காட்டுதோ அதை கொடுத்துட்டு போயிட்டே இருக்க போறாங்க. ஆக 2013 நான் என்ன கேட்கிறேன், 2013இல் விற்ற அதே விலைவாசி இன்றைக்கும் இருக்கிறதா? 2013இல் ஒரு அரசு ஊழியர் வாங்கின சம்பளத்தை இன்றைக்கு 2026 வாங்குறாரா? இல்ல ஒரு சாதாரண ஒரு ஹவுஸ் ஓனர் எடுத்துக்கங்க, அவர் 2 வீடு வாடகை கொடுத்திருக்காரு, 2013 வாங்கின வாடகை தான் இப்போ வாங்குறாரா? இல்ல ஒரு காய்கறி விலையா இருக்கட்டும், மின் கட்டணமா இருக்கட்டும், இல்ல இதே ஆட்டோவுக்கு 2013 என்ன பெட்ரோல் விலை, இன்னைக்கு என்ன பெட்ரோல் விலை, இன்னைக்கு ஒரு கிளட்ச் வயர் என்ன விலை விற்குது, அன்னைக்கு எவ்வளவு வித்துச்சு? சரி, அந்த வாகன மெயின்டெனன்ஸுங்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர் வாழணுமா இல்லையா? இந்த ஆட்டோ ஓட்டுநர், இந்த கால் டாக்ஸி ஓட்டுநர் அவர் வாழணுமா இல்லையா? அரிசி, வெங்காயம், தக்காளி எல்லாமே விலைவாசி ஏறி இருக்கா இல்லையா? 10 வருஷத்துல, 13 வருஷத்துல. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அப்டேட் பண்ணணுமா இல்லையா? ஒரு அரசு அதை செய்யணுமா இல்லையா? அப்படியே வச்சுக்கிட்டு 2013 இருந்து அன்னைக்கு அப்போதிலிருந்து நீண்ட கோரிக்கைகளை தொழிற்சங்கங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறது. நிறைய கோரிக்கைகள் அதிமுக ஆட்சி காலத்திலும் சரி, திமுக ஆட்சி காலத்திலும் சரி, நிறைய நீண்ட கோரிக்கைகளை வைத்து 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 சலிச்சு போய் எந்த ஒரு அசைவும் இல்லாமல் இன்றைக்கு போராட்ட காலத்திற்கு வந்திருக்கிறார்கள்.